أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا نار كوني بردا وسلاما على إبراهيم ஈமானின் உச்சக்கட்ட நிலை. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனித வாழ்க்கையில் சஞ்சலமும் கவலையும் அவனை சூடுகின்ற பொழுது, பிறரால் துன்பங்களும் நஷ்டமும் அவனுக்கு ஏற்படுகிற பொழுது, அவன் பிறரிடமிருந்து உதவியை எதிர்பார்ப்பது இயல்பான நிலையாகும். 10 பேர் ஒருவனை அடிப்பதற்காக வேண்டி முனைகிற பொழுது, நமக்கு உதவி செய்வதற்கு யாராவது வரமாட்டார்களா என்று ஏற்றுவது மனிதனுடைய நிலைப்பாடு. கவலையும் துக்கமும் அவனை சேருகிற பொழுது ஆறுதல் சொல்வதற்கு யாராவது ஒருத்தர் இருந்தால் நல்லது என்று யோசிப்பான். நம்ம யாருக்கு என்ன செஞ்சோம், இவ்வளவு கஷ்டப்படுகிறோம், நமக்கு இந்த நேரத்தில் ஒரு உதவி செய்யறதுக்கு, ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு ஆறு இல்லாம அனாதையா போயிட்டமே என்று பலர் புலம்பக்கூடிய நிலையை நீங்கள் பார்க்கிறீர்கள். உலக வரலாற்றிலேயே இந்த 2 சிந்தனைகளையும் தூக்கி எறிந்து சகல நிலைகளிலேயும் எல்லா நேரத்திலேயும் அல்லாஹ் ஒருவனே எனக்கு உதவி செய்ய போதுமானவன் என்று பிரகடனப்படுத்திய பெருமகனார் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பதை உலக பொதுமறையில் அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி அவர்களை பற்றி பிரமாதமாக அல்லாஹ் எடுத்து சொல்கிறார். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த கொடிய மன்னன் நம்ரூத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடுவதற்குள்ள எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடித்ததற்கு பிறகு இன்னும் சில மணித்துளிகளில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திற்குள்ளே தூக்கி போடப்பட போகிறார்கள் என்பது நிரூபணமாகிவிட்டது, பூர்த்திதமாகிவிட்டது. இந்த கட்டத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய ஹலீலே, அல்லாஹ்வுடைய நண்பரே, நீங்கள் எனக்கு உத்தரவு கொடுத்தால் இந்த நெருப்பு குண்டத்தை என்னுடைய ரெக்கையில் அள்ளி கொண்டு போய் கடலில் போட்டு விடுகிறேன் என்று சொன்னார்கள். அப்ப அவர்கள் இருக்கக்கூடிய இக்கட்டான ஒரு நிலை, அடுத்த கணம் உங்களை தூக்கி போட்டுருவாங்க, அப்படி ஒரு நிலையில் இருக்கிறார்கள். இந்த மாதிரி நேரத்துல யாராவது உதவி செய்ய நம்ம கேட்கல, தானா உதவி செய்ய ஒருத்தர் வருகிறார். மனிதர் வரவில்லை, மலக்குகளின் தலைவரே வந்து கேட்கிறார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், அல்லாஹ் அனுப்பினானா? அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் அனுப்பல, நானா தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்தேன், உதவி செய்யறதுக்காக வந்தேன் என்ற பொழுது ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் திகைத்து போய் விட்டார்கள். என்ன மாதிரியான பதில், யார் வந்து உதவி செய்கிறேன் என்று சொல்லக்கூடியவரா? லேசுப்பட்ட மனிதர், லேசுப்பட்ட மலக்கா அவர்கள்? இல்லையே, அல்லாஹ்வின் படைப்பிலேயே மிக விசித்திரமான படைப்பு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். 600 இறக்கைகளை கொண்டு படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு இறக்கையை விரித்தால் சூரியன் உதிக்கிறதிலிருந்து மறைகின்ற எல்லாமே ஒரு இறக்கைக்குள்ள வந்துடும். அப்பேற்பட்ட ஆற்றல் உள்ள மலக்கு வந்து கேட்கிறார், நான் உதவி செய்யவா, அள்ளி கொண்டு போய் கடலில் போட்டேன் என்றால் அல்லாஹ் அனுப்புனானா? வேணுமையா? இது வேணும், இது வேணும், ரொம்ப பேசுற நீ அப்படின்னு போகல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டான். இரண்டாவதாக மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஈமான் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மனிதர்கள் ஈமானை விட தரத்தால் உயர்ந்திருந்தது என்பதை உலகத்திற்கு அல்லாஹ் உணர்த்துவதற்காக இந்த வேலையை அல்லாஹ் செஞ்சான். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். இவர்கள் மழையை பொழிய வைப்பதற்கு அதிபதி இவங்க மூலமாகத்தான் உலகத்தின் எல்லா பகுதிகளிலேயும் ரப்பு மழையை பொழிய வைக்கிறார். அவங்க வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய சபையில நீங்க உத்தரவு கொடுத்தால் மழை அப்படியே கொட்டோடு கொட்டி இந்த நெருப்பு அணைச்சிலே சொன்னாங்க.
அதுக்கு ஜிப்ரீல் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அல்லாஹ் அனுப்புனானா உங்களை அப்படின்னு. இல்ல நானா தான் வந்து உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு. ஹஸ்பி அல்லாஹ், யா அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று சொன்னார்கள். மழை பொழிய வைக்கும் ஆற்றல் பெற்ற, அதற்கு அனுமதி வழங்கப்பட்ட அந்த மலைக்கு உதவி, இரண்டாவது உதவியை வேண்டாம்னு சொல்றான். ஒண்ணுக்கு பகலமா பல தடவை விஷயத்தை சொல்ற பொழுது சரி ஏதாவது தானா வரலாம் ஏதாவது அப்படின்னு நம்ம மனசு வரும். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்தில் இருந்து கீழே தளர்வுக்கு வரவே இல்லை. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போயிட்டார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதிப்பதற்காக ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராஃபீல் அனுப்பி வைத்தார். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வர்றாங்க. இவங்க காற்றுக்கு அதிபதியாக அல்லாஹ் சொல்றான். அவங்க வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கலீலே, உங்களுக்கு நீங்க உத்தரவிட்டால் காற்று இந்த நெருப்பு அள்ளி கொண்டு கடல்ல வீசிறேன்டான். அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் உங்களை அனுப்புனானா? இல்ல நானா தான் வந்தேன். ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் போங்கன்ட்டான். நாலாவதாக மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வந்தார். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை ஜீவராசிகளின் உயிரை ஒரே இடத்திலிருந்து தட்டி பறிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் அவங்க வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கலீலே, நீங்க உத்தரவு கொடுத்தா நெருப்பின் ரூஹ வாங்கினேன்னா, ஒவ்வொன்றும் ரூஹ் இருக்கு இல்லையா, இந்த நெருப்புடைய ரூஹ வாங்கியவே அதோட மௌத்தா போயிடாது அப்படின்னு சொன்னார்கள். அல்லாஹ் உங்களை அனுப்புனானா? இல்லை என்று சொன்னார்கள். அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று சொன்னார்கள். 4 பேரையும் பத்தி விட்டுட்டமே அப்படின்னு நம்ம மனசுல வரல. சில சமயத்துல மேல அல்லாஹ் இருக்கா பாத்துமா நீங்க போங்க அப்படின்னு ஆளை பத்தி விட்டாரு கூட உள் மனசு சொல்லுச்சு, தானா வந்தது வேண்டாம்னு சொல்லிட்டுமே. அவர் அல்லாஹ் நேரடியா வந்து அணிவன் சொல்லுவான். இதான் மனிதர்கள் மூலமாகத்தான் அனுப்புவான். அது நம்ம வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை வந்தா பத்திக்கிறோம் அப்படின்றத மனசு சொல்லுதா இல்லையா? நம்முடைய மனதிற்கு தாண்டி உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை மனிதர்களின் ஈமானை தாண்டி நின்றவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கொஞ்சம் கூட மனசில் அச்சமோ பயமோ எதுவுமே இல்லாமல், நெருப்பில் விழப்போகிறவே என்ற அந்த பதஷ்டம் இல்லாமல் நிம்மதியா உட்கார்ந்தாங்க. நெஞ்சிலிருக்கிற கருவியில உட்கார்ந்து தட்டி பறந்து போய் உள்ள விழுக போகிறார்கள். அந்த கட்டத்தில் அல்லாஹ் சொன்னான், மனித உதவிகளை தாண்டி மலக்குகளின் உதவியை உதாசீனப்படுத்தி வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹ்வே என்னை காப்பான் என்ற அந்த வார்த்தைக்கு அல்லாஹ் கொடுத்த மகத்தான அந்த பாதுகாப்பை குர்ஆன் சொல்கிறது. இன்றைக்கு ஓதப்பட்ட அத்தியாயத்தில் அல்லாஹ் சொன்னான், யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுகம் தருகின்ற குளிராக மாறிவிடு என்று அல்லாஹ்வே நேரடியாக நெருப்புக்கு உத்தரவு போட்டான். அருமையான பெருமக்களே, 40 நாட்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புக்குள்ளே இருந்தார்கள். மற்றவங்களுக்கு எல்லாம் அது நெருப்பா தெரிகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அது சொர்க்க பூங்காவாக இருந்தது. 40 நாள் வரைக்கும் எல்லாரும் பார்க்கிறாங்க, ஊர்ல இருக்கிற எல்லாரும் பார்க்கிறார்கள். நெருப்புல போட்டு அந்த பாட்டுக்குள்ள பிக்னிக் போய்கிட்டு இருக்கிறாங்க, அங்க போறாரு இங்க போறாரு. கலந்து சாம்பல வானத்தின் பலந்த பறவைகள் எல்லாம் கருகி விழுந்தது என்று சொன்னால் நெருப்பை எப்பொழுது தயார் செஞ்சிருப்பாங்க. அந்த நெருப்புக்குள் உல்லாசமாக பவனி வந்தார்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். என்றால் இங்கு ஒரு விஷயத்தை அல்லாஹ் உணர்த்த விரும்புகிறார். என்னை யார் நம்பினாலும் எப்படி நம்புகிறார்களோ அவர்களின் நம்பிக்கைக்கு இதமாக நடந்து கொள்வேன். இந்த வன்னி ஆபதிதி சஹீஹ் புகாரியில் ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. ஹதீஸ் குதுசி இது. நான் என் அடியான் என்னோடு எப்படி நடக்கிறானோ அவ்வாறே நான் நடப்பேன். என்னை பற்றி எப்படி எண்ணுகிறானோ அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே அவனுக்கு நான் நடந்து கொள்வேன். உதவுவேன் என்று நினைத்தால் நான் உதவுவேன். அல்லாஹ் எங்க நமக்கு கொடுக்க போறா என்று நினைத்தால் கொடுக்க மாட்டான். அவன் எப்படி நினைக்கிறான் அப்படி நடந்து கொள்வேன் என்பதாக
அல்லாஹ் சொல்லுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்றைய எகிப்து வியந்து போய்விட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈமானை பார்த்து நம்முடைய அசந்து போய்விட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஈமானிய உச்சக்கட்ட நிலையை பார்த்து 10,000கணக்கான மனிதர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மார்க்கத்தை ஏற்றார்கள். உலகத்திலே முதல் தௌஹீத்வாதியாக அல்லாஹ் ஒருவன் என்று எடுத்து எம்பிய அதில் சற்றும் தளர்ச்சி அடையாதே வலிமையாக நின்ற மகத்தான மாமனிதர் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நண்பனாக தேர்ந்தெடுத்துக் கொண்டதற்கு இதுவும் ஒரு காரணம். முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், வத்தகதல்லாஹ் இப்ராஹீம கலீலா, இப்ராஹீமை அல்லாஹ் தனது நண்பனாக எடுத்துக்கொண்டார். எத்தனை பெரும் அந்தஸ்து சகோதரர்களே! ஒரு மனிதன் இன்னொரு மனிதருக்கு நண்பராகுவது, ஒரு அமைச்சர் நண்பராகுவது, ஒரு பிரைம் மினிஸ்டர் நண்பராகுவது யார் தெரியுமா? அவரோட ஆளுநர் எவ்வளவு பெருமைப்படுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லல நான் அல்லாஹ் நண்பனாகிறேன். அவங்க சொல்லல அல்லாஹ் எப்படி நண்பன். அல்லாஹ் சொல்கிறார் என் நண்பன் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னால் அந்த ஈமானுக்கு அல்லாஹ் கொடுத்த பவராகும், அந்தஸ்தாகும். எனவே எந்த அளவுக்கு நமக்கு நம்பிக்கை வலுப்பெறுகிறதோ அந்த அளவு வாழ்க்கையில் சகல துறைகளிலேயும் ஆளுமை கொள்ளக்கூடிய ஆற்றலை வலிமையை அல்லாஹ் நமக்கு தருவான். எல்லாம் வல்ல ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நமது ஈமானை முழுமைப்படுத்தி தந்தருள்வானாக. இருக்கும் காலமெல்லாம் இறை நம்பிக்கையோடும் மறை முறைப்படி வாழ அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்துக் கொள்வானாக. எல்லா வகையான ஆபத்துகள், சோதனைகள், முசீபத்துகள், விபத்துக்கள், திடீர் மரணங்கள், தீராத வியாதிகள், மருத்துவமனை சிரமங்கள், செலவுகள், மன சஞ்சலங்கள், இவைகள் அனைத்திலிருந்தும் நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.